ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், மேக்ஸ் போடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 7 கோஆர்டினேட் ஜியோமெட்ரி எக்ஸசைஸ் 7.1 6th sum. Name the type of quadrilateral formed, if any, by the following points and give reasons for your answer. ஸோ கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? சம் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பாயிண்ட்ஸில் இருந்து எந்த டைப் ஆஃப் குவாட்ரிலேட்டரல் ஃபார்ம் ஆயிருக்கு நேம் பண்ண சொல்கிறாங்க. அது ஏன் அந்த டைப்புன்னு நமக்கு ரீசன் கேட்குறாங்க. ரைட்? இந்த கொஷினோட சொல்யூஷன் போகிறதுக்கு முன்னாடி நம்ம குவாட்ரிலேட்டரல்னா என்னன்னு பார்த்துடலாம். ரைட்? ஸோ குவாட்ரிலேட்டரல்னா என்னதுன்னு பார்த்தோம்னா, 4 sided closed ஃபிகரை தான் நம்ம குவாட்ரிலேட்டரல்னு சொல்லுவோம். அதாவது 4 sides இருக்கணும். 1 2 3 4 சைட்ஸும் இருக்கணும். அந்த 4 சைட்ஸுமே க்ளோஸ்டாகவும் இருக்கணும். அப்படி இருக்கிற ஒரு ஃபிகரை தான் நம்ம குவாட்ரிலேட்டரல்னு சொல்லுவோம். ரைட்? சப்போஸ் இந்த ட்ரையாங்கிளை நம்ம குவாட்ரிலேட்டரல்னு சொல்லலாமா? சொல்ல முடியாது. ஏன்னா 3 சைட்ஸ் தான் இருக்குது. 1 2 3 சைட்ஸ் தான் இருக்குது. ஆனால் க்ளோஸ்டாக இருக்குது. அது க்ளோஸ்டாக இருக்குதுங்கிறதுக்காக 3 சைடு ஃபிகரை வந்து நம்ம குவாட்ரிலேட்டரல்னு சொல்ல முடியாது. ரைட்? 4 சைட்ஸும் இருக்கணும், க்ளோஸ்டாகவும் இருக்கணும். சப்போஸ் 1 2 3 4, இப்போ இதுலேயும் 4 சைட்ஸ் இருக்குது. 1 2 3 4. இந்த 4 சைட் ஃபிகரை நான் குவாட்ரிலேட்டரல்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா இது க்ளோஸ்டாக இல்லை. ஸோ ஒரு குவாட்ரிலேட்டரலுக்கு 2 கண்டிஷன் இருக்குது. 4 சைட்ஸ் இருக்கணும், க்ளோஸ்டாகவும் இருக்கணும். அப்போது இதை குவாட்ரிலேட்டரல்னு சொல்லலாமா? இந்த ஃபிகரை குவாட்ரிலேட்டரல்னு சொல்லலாமா? சொல்லலாம். ஏன்னா 4 சைட்ஸ் இருக்குது. 1 2 3 4 சைட்ஸ் இருக்குது, க்ளோஸ்டாகவும் இருக்குது. ஸோ எனி 4 சைடட் க்ளோஸ்டு ஃபிகரை நம்ம குவாட்ரிலேட்டரல்னு சொல்லுவோம். ஸோ குவாட்ரிலேட்டரல்னால் என்னென்னு நல்லா தெரிஞ்சிடுச்சாமா? இப்போது நமக்கு தெரிஞ்ச சில ஃபெமிலியரான குவாட்ரிலேட்டரல்ஸ் என்னென்னு பார்ப்போம். ரைட்? ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா ஆல் சைட்ஸ் ஈக்குவல். ஆல் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கிற ஃபிகரை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஸ்கொயர். ரைட்? ஸோ இதுலேயும் பாருங்கள் 4 சைட்ஸ் இருக்குது, க்ளோஸ்டாகவும் இருக்குது. அப்போது இது குவாட்ரிலேட்டரல் தான். இந்த குவாட்ரிலேட்டரலுக்கு ஸ்பெசிஃபிக் நேம் என்னது? ஸ்கொயர். அப்போ ஸ்கொயரோட கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கணும் அண்ட் டயகனல்ஸும் ஈக்குவலாக இருக்கணும். இதை தான் நம்ம டயகனல்னு சொல்லுவோம். ஸோ 2 டயகனல்ஸும் ஈக்குவலாக இருக்கணும். புரிஞ்சுதாம்மா? ஸோ ஸ்கொயருக்கு என்ன கண்டிஷன்லாம் இருக்கணும்? ஆல் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கணும். இந்த எல்லா சைடுமே ஈக்குவல் லென்த்தாக இருக்கணும், இல்லை ஈக்குவல் டிஸ்டன்ஸாக இருக்கணும். டயகனல்ஸும் ஈக்குவலாக இருக்கணும், டயகனல்ஸும் ஈக்குவல் லென்த்தாக இருக்கணும். இது இப்படி இந்த கண்டிஷனோடு இருக்கிற குவாட்ரிலேட்டரில் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஸ்கொயர்னு சொல்லுவோம். அடுத்தது ரோம்பஸ். ஓகே, ரோம்பஸ்னால் என்னதுன்னா, ஸ்கொயர் லைட்டாக டில்ட்டாக இருக்கிறத தான் நம்ம ரோம்பஸ்ன்னு சொல்லுவோம். ரோம்பஸுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான், ஆல் சைட்ஸ் ஈக்குவல். அப்படிங்கிற கண்டிஷன் இருக்கிற அந்த குவாட்ரிலேட்டரில் நம்ம ரோம்பஸ்ன்னு சொல்லுவோம். ரைட்? லைட்டாக சாஞ்ச மாதிரி இருக்கும், அதை தான் ரோம்பஸ்ன்னு சொல்லுவோம். இதில் பார்த்தோன்னா டயகனல்ஸ் வந்து கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்காது. ஸோ ஸ்கொயரும் ஆல் சைட்ஸ் ஈக்குவல் தான், ரோம்பஸும் ஆல் சைட்ஸ் ஈக்குவல் தான். ஸ்கொயருக்கு எக்ஸ்ட்ரா கண்டிஷன் என்னது? டயகனல்ஸ் ஈக்குவலாக இருக்கும். ரைட்? அடுத்தது என்னது? இது ரெக்டாங்கிள். ஸோ ரெக்டாங்கிளுக்கு என்னதுமா? ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல். ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல். இந்த சைடும் இந்த சைடும் ஈக்குவலாக இருக்கும். அதே போல் இந்த சைடும் இந்த சைடும் ஈக்குவலாக இருக்கும். ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல் அண்ட் டயகனல்ஸ் ஈக்குவல். ரெக்டாங்கிளுக்கும் டயகனல்ஸ் ஈக்குவல். ரெக்டாங்கிளுக்கும் டயகனல்ஸ் ஈக்குவலாக இருக்கும். அப்போ ரெக்டாங்கிளுக்கு 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். என்னது? ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல் அண்ட் டயகனல்ஸ் ஈக்குவல். டயகனல்ஸ்னால் இங்கேருந்து இது வரைக்கும். ஸோ இந்த 2 டயகனலும் கூட ஈக்குவலாக இருக்கும். அப்போ இந்த 2 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற குவாட்ரிலேட்டரை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ரெக்டாங்கிள்னு சொல்லுவோம். ரைட்? நெக்ஸ்ட் என்னது? பேரலலோகிராம். பேரலலோகிராம்க்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும்.
parallelogram என்னதுன்னா ரெக்டாங்கிள் கொஞ்சம் சாஞ்ச மாதிரி இருக்கிறது தான் நம்ம parallelogramனு சொல்லுவோம். ஸோ parallelogramக்கும் ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும், டயக்னல்ஸ் கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்காது. ரைட், ஆல் சைட்ஸ் ஈக்குவல், டயக்னல்ஸ் ஈக்குவலாக இருக்கிற குவாட்ரிலேட்டரில் ஸ்கொயர்னு சொல்லுவோம். ஆல் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கிற குவாட்ரிலேட்டரில் ரோம்பஸ்ன்னு சொல்லுவோம். ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல், டயக்னல்ஸ் ஈக்குவல் அப்படிங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற குவாட்ரிலேட்டரில் ரெக்டாங்கிள்னு சொல்லுவோம். ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற குவாட்ரிலேட்டரில் parallelogramனு சொல்லுவோம். ஸோ புரிஞ்சுதாமா குவாட்ரிலேட்டரல்னா என்னன்னு புரிஞ்சுதா? சில ஸ்பெசிஃபிக் குவாட்ரிலேட்டருடைய கண்டிஷன்ஸ் பார்த்ததும் புரிஞ்சுதாமா? ரைட், இப்போ நம்ம கொஷினை இன்னொரு தடவை பார்ப்போம். Name the type of quadrilateral formed, if any, by the following points and give reasons for your answer. ஸோ இப்போ கொஷின் உங்களுக்கு புரியுதா பாருங்க. கொஷினில் 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 4 பாயிண்ட்ஸாலையும் ஃபார்ம் ஆகிற குவாட்ரிலேட்டரல் வந்து எந்த டைப்புன்னு நேம் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஏன் நம்ம அந்த டைப்பு நேம் பண்ணுறோங்கிற ரீசனையும் கேட்டிருக்காங்க. Subdivision 1, -1, -2, 1, 0, -1, 2, -3, 0. ஸோ 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 4 பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஆல் சைட்ஸ் அண்ட் டயக்னல்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அந்த ஆல் சைட்ஸோட லென்த்தும் டயக்னல்ஸோட லென்த்தும் எந்த குவாட்ரிலேட்டரோட கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அந்த குவாட்ரிலேட்டர் தான் இந்த பாயிண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கு நீங்கள் நம்ம நேம் பண்ண போகிறோம் ஒவ்வொரு சப்டிவிஷன்லேயும். ரைட், ஸோ என்னென்ன குவாட்ரிலேட்டர்ஸ்லாம் பார்த்தோம்? ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ரோம்பஸ், parallelogram, இந்த 4 குவாட்ரிலேட்டரல்ஸ் பார்த்தோம். அப்போ இந்த 4 குவாட்ரிலேட்டரல்ஸில் தான் ஏதாவது ஒரு குவாட்ரிலேட்டரல் இந்த பாயிண்ட் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். இந்த 4 குவாட்ரிலேட்டரல்ஸையும் ஃபார்ம் பண்ணாமலையும் கூட இருந்திருக்கலாம். சரியாம்மா? இப்போ சொல்யூஷன் போவோம். சொல்யூஷன் given let A -1, -2, B 1, 0, C -1, 2 and D -3, 0 be the given points of a quadrilateral. ஸோ கொடுத்துருக்க பாயிண்ட்ஸுக்கு ABCD நேம் பண்ணி எழுதிக்கிட்டோம். To find the type of quadrilateral. ஸோ இந்த பாயிண்ட்ஸால் ஃபார்ம் ஆகிற குவாட்ரிலேட்டரல் என்ன டைப்புன்னு நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். அதை டு ஃபைண்டில் நம்ம எழுதிக்கிட்டோம். We know that distance formula is equal to root of x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square. So all sides and diagonals நம்ம distance formula யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்க போகிறோம். ரைட், ஃபர்ஸ்ட் AB சைடு கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு பாயிண்ட்ஸ் என்னன்னு முதல்ல எழுதிடுவோம். A -1, -2, B 1, 0. ஸோ ஏல இருக்கிற xy கோஆர்டினேட் x1 y1 நேம் பண்ணிக்கிறேன். பியில் இருக்கிற xy கோஆர்டினேட்டை x2 y2 நேம் பண்ணிக்கிறேன். AB is equal to root of x2 minus x1 whole square. x2 என்னது 1, x1 -1. அப்போ 1 minus of -1 whole square plus y2 minus y1 whole square. y2 0, y1 -2. அப்போ 0 minus of -2 whole square which is equal to root of 1 minus into minus plus. அப்போ என்ன ஆகுது? 1 minus of -1 whole square, 1 plus 1 whole square plus 0 minus into minus இங்கே ப்ளஸ்ன்னு எழுதுறோம். அப்போ 0 minus of -2 whole square என்ன ஆகுது? 0 plus 2 whole square which is equal to root of 1 plus 1 whole square என்ன ஆகுது? 2 square plus 0 plus 2 whole square என்ன ஆகுது? 2 square which is equal to root of 2 square என்னதுமா? 4, 2 square 4. So 4 plus 4 which is equal to root 8 which is equal to root 4 into 2 which is equal to root 2 into 2 into 2. இந்த 8 4 into 2 எழுதுறோம். இந்த 4 மறுபடியும் 2 into 2 எழுதுறோம். அப்புறம் மீதி இருக்கிற into 2 which is equal to என்ன ஆகும்? root 2 square into root 2. இந்த ரெண்டு 2 நான் வந்து 2 square எழுதிக்கிறேன். ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிக்கும் which is equal to 2 root 2 கிடைக்குது. ஸோ root 8 நமக்கு என்ன கிடைக்குது? 2 root 2. Therefore AB is equal to 2 root 2. நெக்ஸ்ட் BC கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாம். B 1, 0, C -1, 2. Bயில் இருக்கிற xy கோஆர்டினேட் x1 y1 நேம் பண்ணிக்கிறேன். Cயில் இருக்கிற xy கோஆர்டினேட்டை x2 y2 நேம் பண்ணிக்கிறேன். ஸோ BC is equal to root of x2 minus x1 whole square. x2 என்னது? -1, x1 1. அப்போ -1 whole square plus y2 minus y1 whole square. y2 என்னது? 2, y1 0. அப்போ 2 minus 0 whole square which is equal to root of -1 -2 ஆகுது. 1க்கும் மைனஸ் இருக்குது, இந்த 1க்கும் மைனஸ் இருக்குது. சேம் சைன் இருந்தனா நம்பரை ஆட் பண்ணணும்.
1 plus 1 2 அதே சைனை ஆன்சருக்கு கொடுத்துடணும். ஸோ -1 ஹோல் ஸ்கொயர் நமக்கு என்ன கிடைக்குது -2 ஹோல் ஸ்கொயர் plus 2 minus 0 whole square என்ன ஆகுது 2 square ஆகுது which is equal to root of -2 whole square என்ன ஆகுது 4 ஆகுது. அதாவது -2 into -2 முதல்ல சைன்ஸை மல்டிப்ளை பண்ணுறோம் minus into minus plus நெக்ஸ்ட் நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணுறோம் 2 into 2 4. அப்போ -2 whole square என்ன ஆகுது 4 plus 2 square என்ன ஆகுது 4. So this step implies root 4 plus 4 which is equal to root 4 plus 4 என்னதுமா 8. Again root 8 நம்ம எப்படி எழுதுறோம் 2 root 2 னு எழுதுறோம். Therefore BC is equal to 2 root 2. Next CD கண்டுபிடிக்க போறோம். பாயிண்ட்ஸ் என்னது C -1, 2 D -3, 0. So C ல இருக்கிற xy கோஆர்டினேட் x1 y1 நேம் பண்ணிக்கிறேன். D ல இருக்கிற xy கோஆர்டினேட் x2 y2 நேம் பண்ணிக்கிறேன். இப்போ CD is equal to root of x2 minus x1 whole square. x2 என்னது -3, x1 என்னது -1. அப்போ -3 minus of -1 whole square plus y2 minus y1 whole square என்னதுமா y2 0 y1 2. அப்போ 0 -2 whole square which is equal to root of -3 அப்படி எழுதிக்கிறோம். minus into minus plus 1 அப்படி எழுதிக்கிறோம். ஸோ -3 minus of -1 whole square என்ன ஆகுது -3 plus 1 whole square plus 0 -2 whole square என்ன ஆகுது -2 whole square which is equal to root of -3 plus 1 whole square என்ன ஆகுது -2 whole square. எப்படி 3க்கு மைனஸ் இருக்குது 1க்கு ப்ளஸ் இருக்குது டிஃப்ரெண்ட் சைன்ஸ் இருந்ததுன்னா நம்பரை சப்ராக்ட் பண்ணணும். அப்போ 3 -1 2 பெரிய நம்பர் 3 அதுக்கு மைனஸ் சைன் இருக்குது. ஸோ அந்த மைனஸை நம்ம ஆன்சருக்கு கொடுக்குறோம். ஸோ -3 plus 1 whole square என்ன ஆகுது -2 whole square plus இந்த -2 whole square அப்படியே நம்ம எழுதிக்கிறோம் which is equal to root of -2 whole square என்ன ஆகுது 4 ஆகுது. அதாவது என்னது -2 into -2 சைனை முதல்ல மல்டிப்ளை பண்ணுறோம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் நம்பர்ஸை நெக்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணுறோம் 2 into 2 4. அப்போ -2 whole square என்ன ஆகுது 4. இங்கேயும் -2 whole square 4 ஆகிடும் which is equal to root 4 plus 4 8. இந்த root 8 எப்படி எழுதுறோம் 2 root 2 னு எழுதுறோம். Therefore CD is equal to 2 root 2. Right? Next AD கண்டுபிடிக்க போகிறோம். பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாம். A -1, -2 D -3, 0. So A ல இருக்கிற xy கோஆர்டினேட் x1 y1 நேம் பண்ணிக்கிறேன். D ல இருக்கிற xy கோஆர்டினேட் x2 y2 நேம் பண்ணிக்கிறேன். AD is equal to root of x2 minus x1 whole square. x2 என்னது -3 x1 -1. அப்போ -3 minus of -1 whole square plus y2 minus y1 whole square. y2 என்னது 0 y1 -2. அப்போ 0 minus of -2 whole square which is equal to root of -3 அப்படியே போட்டுக்கிறோம். minus into minus plus ஆயிடுது 1 அப்படியே போட்டுக்கிறோம். ஸோ -3 minus of -1 whole square என்ன ஆகுதுமா -3 plus 1 whole square plus 0 minus of -2 என்ன ஆகுது minus into minus இங்கே plus ஆகுது. இப்போ 0 minus of -2 whole square என்னது 0 plus 2 whole square which is equal to root of -3 plus 1. 3ல மைனஸ் இருக்குது 1ல ப்ளஸ் இருக்குது டிஃப்ரெண்ட் சைன்ஸ் இருந்ததுன்னா நம்பர்ஸை சப்ராக்ட் பண்ணணும். 3 - 1 2 3 பெரிய நம்பர் அதில் இருக்கிற சைன் மைனஸை நம்ம ஆன்சருக்கு கொடுக்குறோம். அப்போ -3 plus 1 whole square என்ன ஆகுது -2 whole square plus 0 plus 2 whole square என்ன ஆகுதுமா 2 square which is equal to root of -2 whole square என்னது 4 plus 2 square என்னது 4 which is equal to root 8. root 8 நம்ம எப்படி எழுதுறோம் 2 root 2 னு எழுதுறோம். So we got AD is equal to 2 root 2. So நமக்கு ABயும் 2 root 2 கிடைச்சது, BCயும் 2 root 2 கிடைச்சது, CDயும் 2 root 2 கிடைச்சது, ADயும் 2 root 2 கிடைச்சிருக்கு. So all sides equal. So next diagonals check பண்ண போறோம். AC diagonal பார்க்க போறோம். So A என்ன பாயிண்ட் -1, -2, C என்னதுமா -1, 2. A ல இருக்கிற xy கோஆர்டினேட் x1 y1 நேம் பண்ணிக்கிறேன். C ல இருக்கிற xy கோஆர்டினேட் x2 y2 நேம் பண்ணிக்கிறேன். So AC is equal to root of x2 minus x1 whole square. x2 என்னது -1 x1 என்னது -1. இப்போ -1 minus of -1 whole square plus y2 minus y1 whole square. y2 என்னது 2 y1 -2. அப்போ 2 minus of -2 whole square which is equal to root of -1 அப்படி எழுதிக்கிறோம். minus into minus plus ஆகுது 1 அப்படி எழுதிக்கிறோம். ஸோ -1 minus of -1 whole square எப்படி எழுதுகிறோம் -1 plus 1 whole square plus 2 அப்படியே எழுதிக்கிறோம். minus into minus plus இந்த 2வையும் அப்படியே எழுதிக்கிறோம். whole square போட்டுக்கிறோம். ஸோ 2 minus of -2 whole square என்ன ஆகுது 2 plus 2 whole square which is equal to root of -1 plus 1 என்ன ஆகும் 0 ஆகும் plus 2 plus 2 whole square என்னது 4 square which is equal to root
4 square என்ன ஆகுமா 16. So root 16 ஓட வேல்யூ என்னது 4. So we got AC is equal to 4. Next diagonal BD பார்க்க போறோம். அதுக்கு பாயிண்ட்ஸ் என்னன்னு எழுதிருவோம். B 1, 0, D minus 3, 0. B ல இருக்கிற xy coordinate x1, y1 நேம் பண்ணிக்கிறேன். D ல இருக்கிற xy coordinate x2, y2 நேம் பண்ணிக்கிறேன். இப்போ BD is equal to root of x2 minus x1 whole square, x2 minus 3, x1 1. இப்போ minus 3 minus 1 whole square plus y2 minus y1 whole square, y2 0, y1 0, 0 minus 0 whole square, which is equal to root of minus 3 minus 1 whole square என்ன ஆகுது minus 4 whole square ஆகுது. சேம் சைன்ஸ் இருக்குது, அதனால நம்பர்ஸ் ஆட் பண்ண போகிறோம். 3 plus 1 4, அதே சைனை ஆன்சருக்கு கொடுக்குறோம். ஸோ minus 3 minus 1 whole square என்ன ஆகுது minus 4 whole square plus 0, right? 0 minus 0, 0, which is equal to root of minus 4 whole square என்னதுமா 16, minus 4 into minus 4, முதல்ல சைன்ஸை மல்டிப்ளை பண்ணுறோம், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், நெக்ஸ்ட் நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணுறோம், 4 into 4 16. ஸோ minus 4 whole square என்ன ஆகுது 16 ஆகுது. ஸோ this step implies root 16, which is equal to root 16 ஓட வேல்யூ என்னதுமா 4. Therefore we got BD is equal to 4. So diagonal ACயும் 4 தான், diagonal BDயும் 4 தான். அப்போ this points form a square. Square ஓட கண்டிஷனை இந்த points satisfy பண்ணுது. கரெக்டா? All sides equalும் கிடைச்சிருச்சு, diagonalஸும் equal கிடைச்சிருச்சு. Right? அப்போ இதை நம்ம எப்படி கன்க்ளூட் பண்ண போகிறோம்? Clearly AB is equal to BC is equal to CD is equal to AD is equal to 2 root 2 and AC is equal to BD is equal to 4. All sides equal, diagonals equal. Right? Since all sides are equal and diagonals also equal, hence ABCD is a square. So நம்ம கொடுத்த 4 பாயிண்ட்ஸும் என்ன quadrilateral ஃபார்ம் பண்ணியிருக்கு? ஸ்கொயருங்கிற quadrilateral ஃபார்ம் பண்ணியிருக்கு. இது ஏன் ஸ்கொயருங்கிற quadrilateral ஃபார்ம் பண்ணியிருக்குங்கிற ரீசனை எழுதியிருக்கோம். Since all sides are equal and diagonals equal, ABCD is a square நம்ம கன்க்ளூட் பண்ணிட்டோம். Second subdivision, minus 3, 5, 3, 1, 0, 3, minus 1, minus 4. Solution given, let A minus 3, 5, B 3, 1, C 0, 3 and D minus 1, minus 4 be the given points of a quadrilateral. So கொடுத்திருக்க pointsக்கு ABCD நேம் பண்ணி நம்ம எழுதிட்டோம். To find the type of quadrilateral, we know that distance formula is equal to root of x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square. Distance formula use பண்ணி தான் all sides and diagonals நம்ம கண்டுபிடிக்க போறோம். Right? So first side AB கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு பாயிண்ட்ஸ் என்னென்னு எழுதிடுவோம். A minus 3, 5, B 3, 1. Aல இருக்கிற xy coordinate x1, y1 நேம் பண்ணிக்கிறேன். Bல இருக்கிற xy coordinate x2, y2 நேம் பண்ணிக்கிறேன். AB is equal to root of x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square. x2 என்னது 3, x1 minus 3. அப்போ 3 minus of minus 3 whole square plus y2 1, y1 5. 1 minus 5 whole square, which is equal to root of 3 அப்படியே எழுதிக்கிறோம், minus into minus plus இந்த 3 அப்படியே எழுதிக்கிறோம். So 3 minus of minus 3 whole square என்ன ஆகுதுமா 3 plus 3 whole square plus 1 minus 5 whole square minus 4 whole square ஆகுது. 1க்கு plus sign இருக்குது, 5க்கு minus sign இருக்குது. different signs இருந்ததுன்னா நம்பரை subtract பண்ணணும். 5 minus 1 என்னது 4, 5 பெரிய நம்பர், அதோடைய sign minus நம்ம ஆன்சருக்கு கொடுக்குறோம். So 1 minus 5 whole square என்ன ஆகுது minus 4 whole square ஆகுது, which is equal to root of 3 plus 3 whole square 6 square plus minus 4 whole square அப்படியே போடுறோம், which is equal to root of 6 square என்னதுமா 36 plus minus 4 whole square என்னது 16. minus 4 into minus 4, முதல்ல மைனஸை மல்டிப்ளை பண்ணுவோம், minus into minus plus, next நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணுவோம், 4 into 4 16. so minus 4 whole square என்ன ஆகுது 16 ஆகுது, which is equal to root 36 and 16 நம்ம ஆட் பண்ணா 52 கிடைக்குது. ரைட்? இப்போ root 52 நம்ம எப்படி எழுதலாம்? root 4 into 13. இந்த root 4 into 13ல 4 எப்படி எழுதலாம்? root 2 into 2 into 13. அப்போ which is equal to root, இந்த 2 into 2 நான் 2 square எழுதிக்கிறேன் ரூட்டுக்குள்ள, root 13. ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகும், லெஃப்ட் அவுட் என்னதுமா 2 root 13. ஸோ root 52ங்கிறது 2 root 13 இங்கே சிம்பிளிஃபை ஆகுது. therefore we got AB is equal to 2 root 13. Next side BC கண்டுபிடிக்க போகிறோம். பாயிண்ட்ஸ் எழுதிக்குவோம். B 3, 1, C 0, 3. Bல இருக்கிற xy coordinate x1, y1 நேம் பண்ணிக்கிறேன். Cல இருக்கிற xy coordinate x2, y2 நேம் பண்ணிக்கிறேன். BC is equal to root of x2 minus x1 whole square. x2 0, x1 3. 0 minus 3 whole square plus y2 minus y1 whole square. y2 3, y1 1. 3 minus 1 whole square,
which is equal to root of 0 minus 3 என்னதுமா minus 3. அப்போ 0 minus 3 whole square minus 3 whole square plus 3 minus 1 whole square என்ன ஆகுது 2 square ஆகுது, which is equal to root of minus 3 whole square 9 ஆகுது. minus 3 into minus 3 minus into minus plus 3 into 3 9. So minus 3 whole square 9 ஆகுது plus 2 square என்னது 4, which is equal to root 9 plus 4 என்னதுமா 13. So we got BC is equal to root 13. Next side CD பார்க்க போறோம். Points என்னது C 0, 3, D minus 1, minus 4. இப்போ C ல இருக்கிற xy coordinate x1 y1 நேம் பண்ணிக்கிறேன், D ல இருக்கிற xy coordinate x2 y2 நேம் பண்ணிக்கிறேன். So CD is equal to root of x2 minus x1 whole square. x2 என்னது minus 1, x1 0. அப்போ minus 1 minus 0 whole square plus y2 minus y1 whole square. y2 minus 4, y1 3, minus 4 minus 3 whole square, which is equal to root of minus 1 minus 0 என்ன ஆகுது minus 1 ஆகுது. So minus 1 minus 0 whole square minus 1 whole square எழுதிக்கிறோம் plus minus 4 minus 3 whole square minus 7 whole square ஆகுது. சேம் சைன்ஸ் இருக்குது, அப்போ நம்பர்ஸ் ஆட் பண்ணுறோம். 4 plus 3 7, அதே சைன் ஆன்சருக்கு கொடுக்குறோம். அதனால தான் minus 4 minus 3 whole square என்ன ஆகுது minus 7 whole square ஆகுது, which is equal to root minus 1 whole square என்னதுமா 1, minus 1 into minus 1 1 கிடைக்கும். minus 7 whole square என்னது minus 7 into minus 7 minus into minus plus 7 into 7 49. So minus 7 whole square என்ன ஆகுது 49 ஆகுது, which is equal to root 1 plus 49 என்னது 50. So இந்த root 50 நம்ம எப்படி எழுத போறோம், root 10 into 5 எழுதணும். இந்த root 10, இந்த 10 நம்ம எப்படி எழுத போறோம், root of 2 into 5 into 5 எழுத போறோம், which is equal to root 2. இந்த ரெண்டு 5 இருக்கிறதுனால root 5 square எழுதுறேன். ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல், மீதி லெஃப்ட் அவுட் என்னது 5 root 2. therefore we got CD is equal to 5 root 2. right? next AD side கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு பாயிண்ட்ஸ் எழுதிடுவோம். A minus 3, 5, D minus 1, minus 4. இப்போ A ல இருக்கிற xy coordinate x1 y1 நேம் பண்ணிக்கிறேன், D ல இருக்கிற xy coordinate x2 y2 நேம் பண்ணிக்கிறேன். AD is equal to root of x2 minus x1 whole square. x2 minus 1, x1 minus 3. இப்போ minus 1 minus of minus 3 whole square plus y2 minus y1 whole square. y2 minus 4, y1 5. minus 4 minus 5 whole square, which is equal to root of minus 1 அப்படி எழுதிக்கிறோம், minus into minus plus 3 அப்படி எழுதிக்கிறோம். So minus 1 minus of minus 3 whole square என்ன ஆகுது minus 1 plus 3 whole square plus minus 4 minus 5 whole square minus 9 whole square ஆகுது. சேம் சைன் இருக்கிறதுனால 4யும் 5யும் ஆட் பண்ணுறோம், 9 கிடைக்குது. அதே சேம் சைனை ஆன்சருக்கும் கொடுத்துடுறோம். ஸோ minus 4 minus 5 whole square என்ன ஆகுது minus 9 whole square, which is equal to root of minus 1 plus 3 whole square என்ன ஆகுது 2 square plus minus 9 whole square அப்படி எழுதுறோம், which is equal to root of 2 square என்னதுமா 4 minus 9 whole square என்னது 81. minus 9 into minus 9, முதல்ல சைன்ஸை மல்டிப்ளை பண்ணுறோம், minus into minus plus, next நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணுறோம், 9 into 9 81. So minus 9 whole square என்ன ஆகுது 81 ஆகுது, which is equal to root 4 plus 81 என்னது 85. therefore we got AD is equal to root 85. right? so நமக்கு கிடைச்ச வேல்யூஸ்லாம் எழுதுவோம். AB is equal to 2 root 13, BC is equal to root 13, CD is equal to 5 root 2 and AD is equal to root 85. ஸோ பார்த்தோன்னா AB, BC, CD, AD எதுவுமே ஈக்குவலாக இல்லை, ஆப்போசிட் சைட்ஸும் ஈக்குவலாக இல்லை, ஆல் சைட்ஸும் ஈக்குவலாக இல்லை, நாலுமே பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் லென்த்ஸில் இருக்குது. அப்போது நம்மளுடைய எந்த ஒரு குவாட்ரிலேட்டரலுடைய கண்டிஷனையும் இது சாட்டிஸ்ஃபை பண்ணலை. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வந்து ஒரு ஜென்ரல் குவாட்ரிலேட்டரில் தான் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸ்கொயரோ ரோம்பஸோ பேரலோகிராமோ ரெக்டாங்கிளோ வேறு எந்த குவாட்ரிலேட்டர்லையுமே இந்த பாயிண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணலை. ஸோ இப்படி தான் கன்க்ளூட் பண்ண போகிறோம். Since all sides are of different lengths, it is a general quadrilateral, not a square or rectangle, etc. So புரிஞ்சுதாமா? Third subdivision 4, 5, 7, 6, 4, 3, 1, 2. Solution given. Let A 4, 5, B 7, 6, C 4, 3 and D 1, 2 be the given points of a quadrilateral. So கொடுத்திருக்க points ABCD நேம் பண்ணி நம்ம givenல எழுதிக்கிட்டோம். right? To find the type of quadrilateral, we know that distance formula is equal to root of x2 minus x1 whole square plus
y2 minus y1 whole square. So முதல்ல side AB கண்டுபிடிப்போம். A என்னது 4, 5, B 7, 6. A ல இருக்கிற xy coordinate x1 y1 நேம் பண்ணிக்கிறேன். B ல இருக்கிற xy coordinate x2 y2 நேம் பண்ணிக்கிறேன். AB is equal to root of x2 minus x1 whole square. x2 7, x1 4. 7 minus 4 whole square plus y2 minus y1 whole square. y2 6, y1 5. 6 minus 5 whole square. Which is equal to root of 7 minus 4 whole square என்ன ஆகுது 3 square plus 6 minus 5 whole square 1 square, which is equal to root 3 square 9 ஆகுது plus 1 square 1 ஆகுது, which is equal to root 9 plus 1 10. Therefore we got AB is equal to root 10. Next BC கண்டுபிடிக்க போறோம். Points என்னது B 7, 6, C 4, 3. B ல இருக்கிற xy coordinate x1 y1 நேம் பண்றேன். C ல இருக்கிற xy coordinate x2 y2 நேம் பண்றேன். BC is equal to root of x2 minus x1 whole square. x2 என்னது 4, x1 7. 4 minus 7 whole square plus y2 minus y1 whole square. y2 3, y1 6. 3 minus 6 whole square, which is equal to root of 4 minus 7 whole square என்ன ஆகுது minus 3 whole square ஆகுது. 4க்கு plus இருக்குது, 7க்கு minus இருக்குது. different signs இருக்கிறதுனால 7ல இருந்து 4 subtract பண்றோம். 7 minus 4 3. 7 பெரிய நம்பர், அதோட சைன் மைனஸை வந்து ஆன்சருக்கு கொடுக்குறோம். ஸோ 4 minus 7 whole square என்ன ஆகுது minus 3 whole square plus 3 minus 6 whole square என்ன ஆகுது minus 3 whole square. இங்கேயும் different signs இருக்குது. 3க்கு plus இருக்குது, 6க்கு minus இருக்குது. different signs இருக்கிறதுனால நம்பர்ஸை subtract பண்றோம். 6 minus 3 3. 6 பெரிய நம்பர், அதோட சைன் மைனஸை ஆன்சருக்கு கொடுக்குறோம். ஸோ 3 minus 6 whole square என்ன ஆகுது minus 3 whole square, which is equal to root minus 3 whole square என்ன ஆகுதுமா 9. minus 3 into minus 3, முதல்ல சைன்ஸை மல்டிப்ளை பண்ணுறோம். minus into minus plus, next நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணுறோம். 3 into 3 9. So minus 3 whole square 9 ஆகுது plus minus 3 whole square 9 ஆகுது, which is equal to root 9 plus 9 என்னதுமா 18. Therefore we got BC is equal to root 18. Next CD கண்டுபிடிக்க போகிறோம். பாயிண்ட்ஸ் என்னது C 4, 3, D 1, 2. ஸோ சியில் இருக்கிற xy கோஆர்டினேட்டை x1 y1 நேம் பண்ணிக்கிறேன். டியில் இருக்கிற xy கோஆர்டினேட்டை x2 y2 நேம் பண்ணிக்கிறேன். CD is equal to root of x2 minus x1 whole square. x2 1, x1 4. So 1 minus 4 whole square plus y2 minus y1 whole square. y2 2, y1 3. 2 minus 3 whole square, which is equal to root of 1 minus 4 whole square என்ன ஆகுதுமா minus 3 whole square. 1க்கு plus இருக்குது, 4க்கு minus இருக்குது. ஸோ நம்பர்ஸை subtract பண்ணுறோம். 4 minus 1 3. 4 பெரிய நம்பர், அதோட சைன் மைனஸை ஆன்சருக்கு கொடுக்குறோம். ஸோ 1 minus 4 whole square என்ன ஆகுது minus 3 whole square plus 2 minus 3 whole square. டிஃப்ரெண்ட் சைன்ஸ் இருக்குது. 2க்கு ப்ளஸ் இருக்குது, 3க்கு மைனஸ் இருக்குது. ஸோ நம்பர்ஸை சப்ராக்ட் பண்ணுறோம். 3 minus 2 1. 3 பெரிய நம்பர், அதோட சைன் மைனஸை நம்ம ஆன்சருக்கு கொடுக்குறோம். ஸோ 2 minus 3 whole square என்ன ஆகுது minus 1 whole square, which is equal to root minus 3 whole square என்ன ஆகுதுமா 9 ஆகுது. minus 3 into minus 3 9 ஆகுது plus minus 1 whole square என்ன ஆகுது minus 1 into minus 1 1 ஆகுது, which is equal to root 9 plus 1 என்னது 10. Therefore we got CD is equal to root 10. Right? Next side AD கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு பாயிண்ட்ஸ் எழுதிக்குவோம். A 4, 5, D 1, 2. ரைட்? இப்போ ஏல இருக்கிற xy கோஆர்டினேட் x1 y1 நேம் பண்ணிக்கிறேன். டியில் இருக்கிற xy கோஆர்டினேட் x2 y2 நேம் பண்ணிக்கிறேன். AD is equal to root of x2 minus x1 whole square. x2 என்னது 1, x1 4. 1 minus 4 whole square plus y2 minus y1 whole square. y2 என்னது 2, y1 5. 2 minus 5 whole square, which is equal to root of 1 minus 4. Different signs இருக்குது. 1க்கு plus இருக்குது, 4க்கு minus இருக்குது. அதனால 4 minus 1 என்ன கிடைக்குது நமக்கு 3. 4 வந்து பெரிய நம்பராக இருக்கனால அதில் இருக்கிற சைனை நம்ம ஆன்சருக்கு கொடுக்குறோம். ஸோ 1 minus 4 whole square என்ன ஆகுது minus 3 whole square plus 2 minus 5 whole square. இங்கேயும் different signs இருக்குது. 2க்கு plus இருக்குது, 5க்கு minus இருக்குது. ஸோ நம்பர்ஸை subtract பண்ணுறோம். 5 minus 2 3. 5 பெரிய நம்பர், அதோடைய சைன் மைனஸை நம்ம ஆன்சருக்கு கொடுக்குறோம். ஸோ 2 minus 5 whole square என்ன ஆகுது minus 3 whole square, which is equal to root minus 3 whole square என்னதுமா minus 3 into minus 3 9 plus minus 3 whole square 9 ஆகுது, which is equal to root 18. Therefore we got AD is equal to root 18. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு AB root 10 கிடச்சிருக்கு, BC root 18 கிடச்சிருக்கு, CD root 10 கிடச்சிருக்கு, AD root 18 கிடச்சிருக்கு. ரைட்? ஸோ ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல்ன்ற மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம டயக்னல்ஸ், 2 டயக்னல்ஸையும் கண்டுபிடிச்சி செக் பண்ண போகிறோம். 2 டயக்னல்ஸும் ஈக்குவலாக இருந்ததுன்னா திஸ் பாயிண்ட்ஸ் ஃபார்ம் அ
rectangle ரெண்டு diagonals ஈக்குவலா இல்லைனா this points form a parallelogram னு கன்க்ளூட் பண்ண போறோம். So now diagonal AC கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு points என்னன்னு எழுதிடுவோம். A 4, 5, C 4, 3. So A ல இருக்கிற xy coordinate x1 y1 நேம் பண்ணிக்கிறேன். C ல இருக்கிற xy coordinate x2 y2 நேம் பண்ணிக்கிறேன். AC is equal to root of x2 minus x1 whole square. x2 4, x1 4. 4 minus 4 whole square plus y2 minus y1 whole square. y2 3, y1 5. அப்போ 3 minus 5 whole square. Which is equal to root of 4 minus 4 என்ன ஆகுமா 0. So 0 plus 3 minus 5 whole square என்னது minus 2 whole square. Different signs இருக்குது. 3 க்கு plus இருக்குது, 5 க்கு minus இருக்குது. So numbers subtract பண்றோம். 5 minus 3 2. 5 பெரிய நம்பர். அதில் இருக்கிற சைனை நம்ம ஆன்சருக்கு கொடுக்குறோம். So 3 minus 5 whole square என்னது minus 2 whole square. Which is equal to root minus 2 whole square என்ன ஆகுதுமா 4 ஆகுது. minus 2 into minus 2 4. Which is equal to root 4 ஓட வேல்யூ என்னது 2. So we got diagonal AC is equal to 2. Next diagonal BD கண்டுபிடிக்க போறோம். Points எழுதிடுவோம். B 7, 6, D 1, 2. B ல இருக்கிற xy coordinate x1 y1 எழுதிக்கிறோம். D ல இருக்கிற xy coordinate x2 y2 எழுதிக்கிறோம். BD is equal to root of x2 minus x1 whole square. x2 என்னது 1, x1 என்னது 7. So 1 minus 7 whole square plus y2 minus y1 whole square. y2 2, y1 6. So 2 minus 6 whole square. Which is equal to root 1 minus 7 whole square என்ன ஆகுது different signs இருக்குது. 1 க்கு plus 7 க்கு minus. நம்பரை சப்ராக்ட் பண்ணுறோம். 7 minus 1 6 ஆகுது. 7 பெரிய நம்பர், அந்த சைனை ஆன்சருக்கு கொடுக்குறோம். ஸோ 1 minus 7 whole square என்ன ஆகுது minus 6 whole square plus 2 minus 6 whole square. இங்கேயும் டிஃப்ரெண்ட் சைன்ஸ் இருக்குது. 2க்கு ப்ளஸ் இருக்குது, 6க்கு மைனஸ் இருக்குது. நம்பர்ஸை சப்ராக்ட் பண்ணுறோம். 6 minus 2 4. 6 பெரிய நம்பர், அதில் இருக்கிற சைன் மைனஸை ஆன்சருக்கு கொடுக்குறோம். 2 minus 6 whole square என்ன ஆகுது minus 4 whole square. Which is equal to root minus 6 whole square என்னதுமா 36. minus 6 into minus 6 முதல்ல சைனை மல்டிப்ளை பண்ணுறோம். minus into minus plus நம்பரை மல்டிப்ளை பண்ணுறோம். 6 into 6 36. ஸோ minus 6 whole square என்ன ஆகுது 36 plus minus 4 whole square. minus 4 into minus 4. minus into minus plus 4 into 4 16. ஸோ minus 4 whole square என்ன ஆகுது 16 ஆகுது. which is equal to root 36 plus 16 என்னதுமா ஆட் பண்ணோன்னா 52. ஸோ இந்த root 52 நம்ம எப்படி எழுத போகிறோம் root 4 into 13. So இந்த 4 நம்ம எப்படி எழுத போறோம் 2 into 2 into 13. இந்த root 2 into 2 root 2 square நோ root 13 எழுதுறோம். square root cancel ஆகுது. left out என்னது 2 root 13. therefore BD is equal to 2 root 13. ஸோ பாருங்க diagonals ACயும் BDயும் ஈக்குவலாக இல்லை. AC 2ன்னு கிடச்சிருக்கு, BD 2 root 13 கிடச்சிருக்குது. ஆனால் ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்குது. அப்போ நம்ம என்னென்னு கன்க்ளூட் பண்ணணும் these points form a parallelogram. ஸோ அதை தான் நான் எழுதியிருக்கேன் clearly. AB equal to CD is equal to root 10. BC is equal to AD is equal to root 18. Diagonals AC not equal to BD. ஸோ diagonals ஈக்குவலாக இல்லை, ரைட்? So எப்படி கன்க்ளூட் பண்ண போறோம் since opposite sides are equal and diagonals are of different lengths therefore ABCD is a parallelogram. So ABCD parallelogram ங்கற ரீசனை நம்ம இங்க எழுதிக்கிட்டோம். That's all ma. இந்த சம்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க, நான் கிளியர் பண்றேன். இந்த சம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மெட்ராஸ் மேக்ஸ் ஸ்கூலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you students.